வணக்கம். நாலடியார் பாடல் எண் 240. உருவிற்கு அமைந்தான்கண் ஊராண்மை இன்மை பருகற்கு அமைந்த பால் நீர் அழாயற்றே தெரிவுடையார் தீயனத்தார் ஆகுதல் நாகம் விரிபெடையோடு ஆடிவிட்டற்று. உருவிற்கு அமைந்தான்கண் என்றால் அரசாளும் பெருமைக்கு பொருந்தியவனிடத்து, அதாவது அரசாட்சி உரிமையை பெற்றவனிடத்தில் ஊராண்மை இன்மை என்றால் அந்த ஊரில் உள்ளவர்களை கருணையோடு ஆளும் தன்மை இல்லாதிருத்தல். பருகற்கு அமைந்த பால் நீர் அழாயற்றே, மனிதர்கள் குடிப்பதற்காக உள்ள அந்த சுவையுள்ள பசுவின் பாலில் நீரை கலந்தது போலாம். இதைப் போலவே தெரிவுடையார் தீயினத்தார் ஆகுதல் என்றால், தெரிவுடையார் என்றால் அறிவுள்ளவர்கள், அவர்கள் தீயினத்தாராகுதல், தீய கூட்டத்தை, அதாவது கெட்ட நண்பர்களை உடையவராகுதல் நாகம் விரிபெடையோடு ஆடிவிட்டற்று. நாகம்னா நல்ல பாம்பு. அந்த பாம்பு அரவமானது விரிபெடையோடு, விரினா இங்கே விரியன், கட்டுவிரியன் என்னும் பாம்பின் பெட்டை, அதாவது பெண் இனத்தோடு புணர்ந்து ஆடி விட்டற்று என்றால் புணர்ந்து விளையாடி, விட்டற்று என்றால் என்ன, உயிர் விட்டதற்கு சமமாகும். அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, நாகப்பாம்பு கட்டுவிரியனுடைய பெண் கட்டுவிரியனோடு புணர்ந்தால் அது இறந்துவிடும் என்ற கருத்து இங்கு சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது அந்த துறை நிபுணர்களை கலந்தால்தான் நமக்கு தெரியும். ஆனால் நாலடியாரில் இந்த செய்தி இருக்கிறது. ஆக அரசாளும் பெருமை பெற்றவனிடத்து ஊரில் உள்ள குடிகளை கருணையோடு ஆளும் தன்மை இல்லாதிருப்பது மனிதர் பருகுவதற்கேற்ற இனிமையான பாலில் நீரை கலப்பதற்கு சமம் என்று ஒரு செய்தி சொல்லி, இதை போலவே அறிவுள்ளவர்கள் கூடா நட்பு, கெட்ட நண்பர்களைச் சேருதல் நல்ல சாதி நாகம் பெட்டை விரியனோடு கூடி இறந்ததற்கு நேர் என்ற கருத்து இங்கு சொல்லப்படுகிறது. இத்துடன் நாலடியாரில் 24 அதிகாரங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் துவங்கவிருக்கிற இயல் இன்ப இயல், 3வது இயல் நாலடியாரில் இன்ப இயல். அந்த இன்ப இயலில் அறிவுடைமை என்ற அதிகாரத்தை அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம்.